வேலை இல்லாமல் வெளியூருக்கு வேலை வாங்க போன இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு ஸ்டோரியில் பார்க்கலாம். கோயம்புத்தூர் KGSL 2026க்கான ஜாப் கார்னிவல் போட்டிருந்தாங்க. அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு எனக்கு மெயிலில் வந்து அப்ளிகேஷன் ஐடி வந்துருந்துச்சு. ஸோ ரிசீவ் ஆனனால இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டி கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஜூலை 4 சாட்டர்டே மார்னிங் 9:30க்கு எனக்கு வந்து இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நான் அந்த மெயிலை பார்த்தது ஜூலை 3 அன்னைக்கு 12 மணிக்கு மதியானம். மெயிலை பார்த்தோன்னே அவசரமாக பிளானை போட்டு டக்குன்னு கிளம்புனனால எனக்கு ஸ்பாட்டில் கிடைச்ச பஸ்ஸை பிடிச்சி எப்படியோ போயிட்டேன். கோயம்புத்தூர் போய் ரீச் ஆனவுடனே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டேன். அங்கே போனோடனே என் ஃப்ரெண்டை பிக் பண்ண வர சொல்கிறக்காண்டி பேக்கெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு இருந்தேன். தென் ஃப்ரெண்ட் கேம் டு பிக் அப். நாள் காலையில் எந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு ஜூலை 4 இன்னைக்கு 9:30க்கு எனக்கு இன்டர்வியூ. எந்திரிச்சது 8 மணிக்கு. எந்திரிச்சிட்டு வெளில பார்த்தா வெளில ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு கிளைமேட் வாஸ் சோ ஆசம். கோயம்புத்தூர் பக்கா சும்மா பிரிச்சிட்டாங்க என் கிளைமேட். ஸோ அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் vlog கிளிப் எடுத்துருந்தேன். இந்த படத்துக்கு பார்த்தீங்களா, இதான் கைஸ் என் நண்பன். அப்புறம் எப்படியோ இருக்க மலையில் அந்த இருக்க குளிரில் அடிச்சு எப்படியோ குளிச்சு கிளம்பியாச்சு. கிளம்பி பைக் கட்டு அங்கேருந்து நேராக KGSL போய் ரீச் ஆயிட்டேன். உள்ள வந்தோடனே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லாரையும் ஒரு கிளாஸ்ல பிரிச்சு ஸ்கூல் பாய் மாதிரி உட்கார வச்சிட்டாங்க. அண்ட் நான் வழக்கம் போல போயிட்டு என்னோட லாஸ்ட் பெஞ்சை பிடிச்சி உட்காந்துட்டேன். அப்புறம் இன்டர்வியூன்ற பேரில் என்னோட ரெசியூம் வாங்கி பார்த்துட்டு சில கொஸ்டின்ஸை மட்டும் கேட்டுட்டு ஓகே வி வில் கால் யூ பேக் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிட்டாங்க. இதோ இந்த கெட்டப்ல தான் கைஸ் போயிருந்தேன். பார்த்தீங்களா எப்படி சும்மா பக்கா பர்ஃபெக்டாக ரெடி ஆகி போயிட்டேன்னா. இன்டர்வியூல நைட் ஷிஃப்ட் ஓகேவா, அப்புறம் அந்த மாதிரி சில பேசிக்கான டீடைல்ஸ் மட்டும் கேட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களை மண்டே கால் பண்ணி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் ரவுண்டுக்காண்டி ரெடி ஆக்கோங்கன்னு மட்டும் சொல்லி அனுப்பிட்டாங்க. நானும் வந்துட்டேன். இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நல்லா சொல்ல முடியும். இங்கே வந்து எல்லாருமே கேங்காக வந்தாங்க. நிறைய பசங்க காலேஜஸ்ல இருந்து வெளில வந்தாங்க. மொத்த காலேஜாக வந்தவங்களுக்கு ஹை ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த சிங்குலர்லி வெளில இருந்து வந்திருப்போம் இல்லையா, முன்னாடி பாஸ்ட் அவுட் ஆன கேங்ஸ், இவங்களுக்குலாம் வந்து ப்ரியாரிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு இந்த இடத்துல. அண்ட் தென் அங்கேருந்து பைக் கட்டு அப்படியே மூவ் ஆகிட்டு பக்கத்தில் இந்த ஃப்ரெண்ட் ரூம் போயிட்டு அங்கே வந்துட்டு மொட்டை மாடியில் ஒரு சில கிளிப்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். வியூஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி எடுத்து வச்சேன். அப்புறம் திருப்பி கிளம்பி என் நண்பர் ரூமுக்கு போயிட்டு அங்கே மொட்டை மாடியில் நின்று அங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்துட்டு நான் தொலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கேயும் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சு போச்சு. செகண்ட் டேக்கு சட்டுப்புட்டுன்னு பிளானை போட்டு ஊட்டி கிளம்பலான்னு போனோம். பட் ஆனால் போனது ஊட்டி இல்லை, கோத்தகிரி எனக்கு ஃபர்ஸ்ட். ஸோ பைக்கில் தான் போனோம். 2 பேரும் போயிட்டு அங்கேருந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க டீ எஸ்டேட் எல்லாத்துலேயும் ரவுண்டை போட்டு முடிச்சுட்டு கெஃபேல போயிட்டு ஒரு ஹாட் சாக்லேட்டை போட்டு அப்புறம் ஏதோ ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் ஒரு பாறை மேலே கூட்டு வந்து நிப்பாட்டிட்டு இங்கே நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி உட்கார விட்டான். அங்கேயும் நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு சில கிளிப்ஸை மட்டும் தேத்திட்டு அப்படியே போயிட்டோம். நாங்கள் போகிற வரப்பே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்து வச்சிருந்தோம். செம்ம ஹைட்டில் சூப்பராக இருந்துச்சு சீனிக்கா. ஸோ இந்த வியூ பாயிண்ட்ல திருப்பி வரப்ப கிளிப்ஸ் எடுக்கணும்னு கண்டிப்பாக பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நிப்பாட்டு கிளிப் பட்டு கிளம்பிட்டு நான் காலேஜ் படித்தது ஹாஸ்டல் இருந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். ஸோ எனக்கு அந்த ஏரியாவுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் இவனா கூட வரமாட்டேன்டா, இவனை தூக்கி ரூம்ல எரிஞ்சிட்டு நான் பாட்டு பைக் கட்டி கிளம்பிட்டேன் என் ஹாஸ்டலுக்கு. ஸோ போயிட்டு என் ஹாஸ்டல் இருக்க ஏரியாலாம் பார்த்துட்டு ஹாஸ்டல் ஒரு விசிட்டை போட்டு அங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட பேசிட்டு என் காலேஜ் லொக்கேட்டாக இருக்குது ஹைவேல. ஸோ அங்கே நின்று அப்படியே என் காலேஜை பார்த்துட்டு கொஞ்சம் மெமரிஸ் பிரிங் பேக் பண்ணிட்டு கிளிப்பை போட்டு விலாக முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ரிட்டனுக்கு ஆல்ரெடி நான் ட்ரெயினை புக் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். அங்கேருந்து கிளம்பி 8 மணிக்கு எனக்கு ட்ரெயினை பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு மூவ் ஆயிட்டேன்.